யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவா இருக்கணும் ஆசைன்னு. நான் எல்லாரும் டாக்டர் ஆயிருக்கணும் ஆசைன்னுவாங்க. நான் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி நியூ காலேஜில் எதுலையுமே சிவில் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. பட் சிவிலுக்கு உயிர் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. ஏன்னா நீங்கள் சிவில் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வெளியே வந்தால் யாருடைய தயவும் இல்லாமல் சொந்தமாக தொழில் தொடங்க முடியும். வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லையும் பண்ண முடியாது. அடுத்த ஜென்ரேஷன் சிவிலுக்கு வரணும். நான் ஒரு பஸ் ஓனர், என் பையன் பஸ் ஓனராக இருக்க மாட்டான், அப்படி தான் ஆயிடுச்சு. பட் சிவில் கான்ட்ராக்டர் அடுத்த ஜென்ரேஷன். ஏன்னா இன்றைக்கி யாரும் சைட்டில் போய் நிற்கிறதுக்கு கஷ்டப்படுறான். எல்லாம் ஒயிட் காலர் ஜாப். வேறவே வரக்கூடாது, பணம் மட்டும் வரணும், வேறு எதுவும் கிடையாது. அதனால் அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டம்னா என்ன தெரியணும், வேறு வந்தால் தான் பணம் வரணும்னு தெரியணும். கஷ்டப்பட்ட பணம் தான் நிற்கும். அதனால் இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி தரணும். நம்ம இன்றைக்கி எல்லாம் காரில் நல்லா போகிறோன்னா அது வீல் ரொம்ப முக்கியம். அந்த வீல் யாருன்னா நம்மளுடைய லேபர். ஏன்னா சில ஸ்டேட்டில் பார்க்குறேன், ஆட்டு மந்த மேலே இருக்கிறாங்க. அவன் எந்த ஸ்டேட்லன்னா வரட்டும் பரவாயில்ல, அவனும் ஒரு மனிதன் தான். அவனுக்கு ஏதோ ஒரு பாவம் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி பண்ணி தரலாம். எல்லாராலையும் பண்ண முடியல, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஏதோ அவங்கள நம்பி தான் இன்றைக்கி எல்லா தொழிலும் நடக்குது. ஏன்னா மனிதனுக்கு தேவையே 3 விஷயம்தான். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது 3த்துக்கு தான் பாவம் ஏதோ ஒரு கிலோமீட்டரில் கஷ்டப்படுறாங்க. அவங்களும் ஒரு மனிதனாக பார்ப்போம்.